கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். என கருமையானவர்களை, இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த நித்திய உடன்படிக்கை அல்லது நித்திய கிருபையை, நிச்சயமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம் ஆண்டவருக்கு நம்முடைய செவியை சாய்த்து அவரிடத்திலே போக வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளாய் செல்லுகிறது. ஆனால் அந்த வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர்களை நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். உன்னுடைய செவியை என்னிடத்தில் நீ சாய்த்து கேள், என் சத்தத்திற்கு நீ செவி கொடு, மட்டுமல்ல என்னிடத்தில் வா. என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். நாம் அவர்கிட்ட போகும்போது நம்ம அவர்கிட்ட கேட்க முடியும், நம்ம அவர்கிட்ட பேச முடியும். அப்போ நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உடன்படிக்கையாக உன்னோடும் உன் குடும்பத்தோடும் கூட என் ஆண்டவர் ஏற்படுத்துவார். இந்த நாளில் உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா? இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை எதேட்சியாக உன்னிடத்தில் வரவில்லை. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த நாளில் இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு அருளின கிருபையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு முன்பதாக உன்னை முழுமையாக தாழ்த்துவாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரிடத்தில் சாய்ந்து, ஆண்டவரே என் பக்கமாய் சாயும், ஆண்டவரே என்னிடத்தில் பேசும் ஆண்டவரே என்று கேட்பாயா? உன்னுடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நீ விரும்புவாயானால் இந்த நாளில் உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. எதை களைந்து போட வேண்டுமோ, எதை உன் இருதயத்தை வாழ்க்கையை விட்டு எடுத்து போட வேண்டுமோ அதை களைந்து எடுத்து போட்டுவிட்டு தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து, என்னை தொடும் ஆண்டவரே, என்னிடத்தில் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும். தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபையை இன்று எனக்கும் என் குடும்பத்திற்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக செய்வார், அதை தருவார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு அருளின கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் தங்களுடைய இதயத்தை திறந்து, ஆண்டவரே இந்த கிருபைகளை எனக்கும் என் குடும்பத்திற்கு தாரும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பலவித பாடுகள், போராட்டங்களை நிமித்தமாய் சிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் ஆழமாக சென்று பதியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.